யூடியூப்பில் வீடியோ போடுறது அவ்வளோ பெரிய குத்தமானு எனக்கு தெரியலிங்க. ஏன்னா ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் எங்கிட்ட பர்சனலாகவே நீ எதுக்கு யூடியூப்பில் வீடியோ போடுற, அந்த வீடியோ போடுறது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆஃப் த டைம் தான், யூடியூப்பில் வீடியோ போட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு இதாங்க பதில். எனக்கு வந்து ரீசெண்டாக மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த பெயின்லேருந்து எனக்கு வெளியே வர யூடியூப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா வீடியோ போடுறதுனால என்னோட டைமை வந்து நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு என்னோட டைம் நல்லாவே பாஸ் ஆகுதுங்க. ஏன்னா மற்ற வேலை செய்யறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீடியோ எடுக்கும்போது, வீடியோ எடிட் பண்ணும்போதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து அந்த மிஸ்கேரேஜோட பெயின்லேருந்து வெளியே வரக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால தான் நான் யூடியூப்லேயே வீடியோ போடுறேன். இன்னொன்று, எனக்கு 1 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, 100 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, அவங்களுக்காக கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேங்க. நான் எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரே விஷயம், உங்கள் மனசுக்கும் மைண்டுக்கும் என்ன படுதோ அதை மட்டும் செய்யுங்க. அடுத்தவங்க இதை சொல்லுவாங்க, அடுத்தவங்க அதை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதையும் நீங்கள் யோசிக்காதீங்க. குறை சொல்கிறவங்க எல்லாருமே அதே இடத்துல நின்று நம்மளை குறை மட்டுமே தாங்க சொல்லிட்டு இருப்பாங்க, முன்னேற மாட்டாங்க. நம்மளும் காது கொடுத்து அதை கேட்டுட்டு இருந்தோம்னா அவங்கள மாதிரி அதே இடத்துல தான் இருக்கணும், முன்னேற முடியாது. ஸோ உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க.